ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் வைப்டா மாமே யுவர் அட்மின். நம்ம கன்டென்ட்குள்ள போறோம். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய 2.0 சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் பேச போறது மேபி கொஞ்சம் கான்ட்ரோவர்சி டாபிக்கா கூட இருக்கலாம். நம்ம எத பத்தி பேச போறோம்னா, எலக்ஷன் ரிலேட்டடா பேச போறோம். வர ஏப்ரல் 23ஆம் தேதி எலக்ஷன். ஸோ மறக்காம உங்க புடிச்ச கட்சிக்கு மெயினா ஓட்டு போடுங்க. நான் சில கட்சிகள் பத்தி நான் என்னென்ன அப்சர்வ் பண்ருக்கேன்ட்டு ஒரு சில அனாலிட்டிக்ஸ் நான் ரிலேட்டடா சொல்றேன். பட் இருந்தாலும் இது உண்மைய வெளிப்படுற நேரம். ஃபர்ஸ்ட்டு இத மெயினா யார் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, நம்ப ரூலிங் பார்ட்டி ரைட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் இஸ் டிஎம்கே. ஆ நான் நெறைய பேர்கிட்ட நான் விசாரிச்சதுல, மக்கள் 2 தரப்பா சொல்றாங்க. ஒண்ணு பரம்பரையா ஓட்டு போடுற கட்சி. இன்னொன்னு குறை சொல்லிட்டே இருக்கிற வன்மத்த கக்குற கட்சின்னு மெயினா சொல்றானுங்க. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடுல கிட்டத்தட்ட ஊறப்பட்ட கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நெறைய இந்த நிலத்திருட்டு, மணல் கடத்தல் இந்த மாரி ஊறப்பட்டது நடந்திருக்கு. நியூஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நெறைய பேருக்கு ஒழுங்கா படிப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஜரி இந்த மாரி ஊறப்பட்டது, ஊழல்லாம் நெறைய நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நாட்டுல என்னென்ன நடக்குதுன்ட்டு. நெறையா நியூஸஸ்லாம் பார்க்குறேன். எப்படின்னா, லைக் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கலாம் சாப்பாடெல்லாம் கீழ கொட்டுறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா இந்தியால கிட்டத்தட்ட நெறைய பேருக்கு சாப்பாடு உண்மையாவே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாடு ஓரளவுக்கு டெவலப்பான ஒரு சினாரியோவா இருந்தாலும், என்னதான் ஜிடிபி வைஸ்ல நல்லா இருந்தாலுமே, இன்னும் நெறைய கிராமத்துல இன்னும் டெவலப் ஆகாத கண்டிஷன்ல தான் இருக்கு. இது 2026க்கு அப்புறம் புது சிஎம்மா வரப்போற பெர்சனுக்கு இது மேபி இந்த வீடியோ போய் சேரணும். நான் ஏன் சொல்றேன்னா, இது சும்மா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்லல. இத நான் நெறைய விஷயங்கள நோட்டீஸ் பண்றேன். எங்க போனாலுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சுத்தமாவே இல்ல. ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கான உரிமை பெருசா யாருக்குமே இல்ல. முக்கியமா இந்த பஸ் சைட்ல போனா, அந்த லேடீஸ ரொம்ப தரக்குறைவா பேசுறது. அதுக்கப்புறம் ஜென்ஸ யாராவது பஸ்ல போய் ஏறினா, இது மாரி வேற பஸ்ல வாப்பா, இந்த மாரி இறக்கி விடுறது. இந்த மாரி ஊறப்பட்ட கான்ட்ரோவர்சி தமிழ்நாட்டுல நடக்குது. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, லைக் ஜென்ரலா ஒரு பஸ்ல ஏறின்னு இருந்தேன். அந்த பஸ்ல ஏறும்போது என்னன்னா, ஒரு கண்டக்டர் என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட பஸ் விட்டு இறங்கும்போது சொல்ட்டாங்க. சரி நானும் பஸ் விட்டு இறங்கிட்டோம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எங்க காலேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் பீரியட் நான் லீவ் போட்டுட்டேன். எதனால லீவ் போட்டேன்னா, ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, நான் பஸ்ல ஒரு லேடி வந்திருந்தாங்க. என்னாச்சுன்னா, அவங்க இறங்கலான்னு இருந்தாங்க. இறங்கிட்டு திடீர்னு பார்க்கும்போது பார்த்தா, அந்த லேடி கிட்டத்தட்ட அவங்க சாரி மாட்டிக்கிச்சு. ஐயோ அம்மா! ஐயோ அம்மான்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த லேடி ஸ்பாட் அவுட் ஆகியிருப்பாங்க. நல்ல நேரம் அந்த பின்னாடி போலீஸ்காரங்க இருந்தனால தப்பிச்சாங்க. இல்லைனா அந்த லேடி ஆல்மோஸ்ட் அங்கேயே இறந்துருப்பாங்க. அதே மாரி இன்னொன்று என்னென்னா, இந்த மாரி பஸ் பாஸ் வாங்கிட்டதுக்கப்புறம், இந்த பஸ் பாஸ் கீழே போட்டு, அது ஒரு தாய் தகராறு சண்டையில் முடிஞ்சு, இது மாதிரி ஊறப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குது. அதே மாதிரி பொய் எலிகேஷன்ஸ். அதுவும் நிறைய பீப்புள்ஸ் கிட்ட மெயினாக நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது என்ன ஒரு ஐடியாலஜி இன்னும் வரைக்கும் எனக்கு புரியல. பரம்பரையாகவே நிறைய பேர் பண்ணுற தப்பு எனக்கு சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது. இது எங்கே போய் முடிய போது எனக்கு தெரியல சத்தியமாக. ஏன்னா நம்ம ஜனநாயகம்னு ஒரு ஓட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டேன். பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டுட்டேன். பிகாஸ் என்னோடய சொந்த ஊர் பாண்டிச்சேரி. நான் வெளியூர் மாவட்டம், வெளியூர் தொகுதியில் நான் இருக்கேன். என் தொகுதியில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு மக்களே, நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கே தெரியும், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்களாம் ஒருத்த பொறுக்கித்தனம் பண்ணி, பித்தலாட்டம் பண்ணி, ரவுடித்தனம் பண்ணி
வாழ நாசம் பண்ணுறவனை திரும்ப ஜெயிக்க வைக்கணுன்ற ஆசையா? சத்தியமாக கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் ஆசையா? நீங்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்றலாம், ஆனால் மாற்ற மாட்டீங்க. ஏன்னா யாருக்கும் இந்த மனசு இல்லையே. ஒருத்தனை காசு வாங்கிட்டான்னா கேட்டால் இது நம்ம காசுன்னு சொல்கிறாங்க. இது என்ன சைக்காலஜி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சின்ன பசங்களே தெளிவாக இருந்தாலும் பெரியவங்க சத்தியமாக தெளிவாகவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. சுத்தமாகவே இல்லை அவங்ககிட்ட. அவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்கட்டாங்க. எது கொள்ளடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸா? கற்பழிப்பு பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸா? பாலியல் பலாத்காரம் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸா? எனக்கு புரியல. நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் கெட்டவங்க ஜாஸ்தி. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த தமிழ்நாட்டை மாற்ற மாட்டாங்களா? அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டாங்களா? அதுதான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா நிறைய பேருக்கு தான் இந்த வீடியோ பார்க்க தான் யாருக்குமே பொறுமை இல்லையே. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் என்ன மிஞ்சி போனால் ஒரு விஷயம் மசாலாவாக இருக்கா, நல்லா அதை பார்த்து ரசித்து லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுறது, அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒரு நாள் நம்ம செத்துன்னு இருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் கடன் கோடி? நம்ம ஆல்மோஸ்ட் 12 லட்சம் கடன் கோடிக்கிட்ட நம்ம இவ்வளோ தள்ளாடி இருக்கோம். நம்ம நினச்சி பாருங்கள், கஷ்டப்பட்டு படித்து ஒரு டிகிரி வாங்கி வேலைக்கு போய் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு அவனுக்கு ஒரு கனவு ஒன்று போயிடும். அந்த கனவெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க தலையிலையும் கடன் இருக்குது, கட்டிடுறானுங்க. இப்படியே போச்சுன்னா அடுத்த 5 வருஷத்தில் இதே நிலைமையில கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கடன் கோடி இல்லைன்னா 20 லட்சம் கடன் கோடி வந்தாலும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சீரியஸ்லி அது நடந்தாலும் நடக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தான் பொறுமை இல்லை. நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். நான் நிறைய பேர்கிட்ட பீப்புள் கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா, எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எப்பா இவரெல்லாம் பெரிய ஆள், இவர்கிட்டலாம் பகச்சிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி தான் சொல்கிறோமே ஒழிய நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா பயம். காலங்காலமாக ஒருத்தன் தப்பு பண்ணுறவன் மேலே போட்டு பயந்து பயந்து என்ன ஆக போகுது? ஒரு மாற்றமும் இல்லை. எல்லா தலைவர்களுமே பார்த்தாச்சு, மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம், ஜெயிக்கிறான், பதவியில் வரான், அவன் நல்லவனோ கெட்டவனோ வாய்ப்பு கொடுக்குறோம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம அவனை உண்மையாகவே அந்த அவன் நம்ம நல்லவனுக்கு ஓட்டு போடுறோம்? சீரியஸாகவே கேட்க தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து உண்மையாகவே ஸ்கிப் பண்ண தான் தோணும், ஆனால் யாருமே யோசிக்க தோணாது. ஆனால் எனக்கு ஒரு பர்சன் ஐடியாலஜி இருக்குது, அந்த பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்ட்டு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அந்த பர்சனுக்கு சொம்பு தொகை அடிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் டேர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நல்லவன் கூட எம்எல்ஏ ஆக மாட்டேங்கிறான், ஆனால் பொறுக்கி பித்தலாட்டம் பண்ணுறவன் எம்எல்ஏ ஆகிறான். எங்கே போய் முடிய போதும்? எல்லா இடத்துலையுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட நிமிஷத்துக்கு ஒருத்தர் செத்து சாவறான். அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அநியாயத்தை தட்டி கேட்குறது கூட பயப்படுறோம். ஆனால் வந்து நம்ம பசங்கக்கிட்ட என்ன சொல்கிறோம்? வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணுமா? போய் சொல்லாதீங்க அப்படிலாம். உங்கள் மூஞ்சியில் போய் காரி துப்புங்க உங்கள் மூஞ்சியில். இனிமேல் நம்ம எவனா ஒருத்தர் தப்பு பண்ணோன்னா தட்டி கேட்கணும். தட்டி கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு திராணி இருக்கணும். தப்பு பண்ணுறவனா அலறணும். மீனாக அடுத்த ஒருத்தர் புதுசாக ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வரான்னா தப்பு பண்ணுறதுக்கு அவன் யோசிக்கணும். நம்ம தான் தப்பு பண்ணுறதை அலோவ் பண்ணுறோமே. நம்ம நினச்சா மாற்றலாம். நிலைமையை மாற்றுங்க, உங்களால் முடியும். இது எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுமோ தைரியமாக ஷேர் பண்ணுங்கள்.
உங்களால முடியும். நீங்க மனசு வச்சீங்கன்னா, இந்த நிலைமைய மாத்தலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும். இது சும்மா இந்த கட்சிக்கு ப்ரமோட் பண்றது, அந்த கட்சிக்கு ப்ரமோட் பண்றதுலாம் எனக்கு அது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நாடு நல்லா இருக்கணும். ஜனங்க நல்லா இருக்கணும். அவ்வளோதான். வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. இந்த உலகத்துல ஜாதி, மதம்னு பிரிச்சு பார்க்குற கேனங்க மத்தியில உண்மையான தலைவன சூஸ் பண்ணுங்கடா. ஸ்டேட் அது நிம்மதியா இருக்கும். கடன் சுமை கம்மியாகும்டா. என்னைக்கு புரிய போதோ உங்களுக்கெல்லாம்.